பிறந்த நாளா பிள்ளைய உங்க தாத்தாவுக்கு நீ சொல்லி ஆசீர்வாதம் வாங்க. இதுதான் கனம். சோறு போடுறோம்ல பத்தாதா? பத்தாது. கனம் கொடுங்க. திருமணமா, பாப்டிசமா, கம்யூனியன் எடுக்கிறீங்களா? உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரோட அப்பா அம்மா எங்க இருந்தாலும் காரை விட்டு கூட்டிட்டு வாங்க. அவங்கள கூடாம உடம்புக்குள்ள போட்டுக்கிட்டு ஊர்ல உள்ளவனெல்லாம் கூப்பிட்டு பெருமை பீத்து வேற. கர்த்தர் அந்த இடத்துல இருப்பாரு, அடுப்புக்குள்ளதான் இருப்பாரு. கர்த்தர் உங்களோட இருக்கணும்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அப்பா அம்மா எல்லா முன் காரியத்திலும் கனத்துக்குரியவர்களா இருக்க வேண்டும். இன்றைக்கு உங்க கணவன் நல்லா இருக்கிறாரு, நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னா அவங்க ஒரு காலத்துல கஷ்டத்துல நஷ்டத்துல கர்த்தரை பார்த்து கும்பிடு ஸ்தோத்திரம் போட்ட ஸ்தோத்திரம் ஜெபம், அவங்க நேர்மை, அவங்க உண்மை, அவங்க கண்ணியம், அவங்க கஞ்ச குடிச்சு பழையதை சாப்பிட்டு அவங்க தன்னுடைய சுகத்தை இழந்து நிலத்தை வித்து ஒன்னாளாக்கு நாங்களே அந்த அப்பா அம்மாவை கனப்படுத்த பழகுங்கள். அல்லேலூயா. ஒரு நாளாவது கெட்டி வந்தவங்க டெய்லி ஒரு 5 நிமிஷம் அப்பா அம்மாவை விசாரிக்கணும். ஆமென். தேவைகளை சந்திக்கணும், ஜெபம் பண்ணணும். அதுதான் பெரிய டிப்ஸ். ஹார்ட் அட்டாக்கும் வராது, ஆண்டவர் கிருபை கொடுப்பார். ஆமென். நீங்கள் முதிர் வயதிலும் தள்ளாடாமல் இருப்பீர்கள். நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது செஞ்சா, கணவன் மனைவிக்கு நன்மை செஞ்சா, மனைவிக்கு கணவன் நன்மை செய்தால், பெற்றோர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்தால், பிள்ளைகளுக்கு பெற்றோர் நன்மை செய்தால், உங்களுக்கும் நன்மையே கிடைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.